ஸ்பெஷலாக கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ அம்மா தான் கொடுத்துருப்பாங்க எனக்கு. ஓகே, எத்தனையாவது பர்த்டே? 17வது பர்த்டே. சூப்பர் சூப்பர். அப்போ என்ன கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்கன்ற ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அப்படிலாம் இல்லை. கிஃப்ட் வருமெண்ட் மட்டும் சொல்லியிருக்காங்க. அப்படியா? இல்லாட்டிக்கு ஒன்றும் சொல்லலையா? அப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸாக்கள் வரே இல்லையா? இல்லாட்டி எல்லோரும் வந்து போயிட்டாங்களா? யாருமே வேறு இல்லையா? ஓகே. அப்போ உங்களுக்கு அதோட உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா வந்து பீட்சா? ஓகே. அப்போ கேண்டில் பார்த்து ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர், ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படி ஃபோட்டோ எடுத்துருங்க. புதுசாக ஒரு அன்னைக்கு ஓகே ஓகே. ஓகே, உங்களோட அம்மாவுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லிவிட போகிறீங்க ஸ்பெஷலாக? ஓ, அப்போ இது யார் கொடுத்து விட்டது? ஓ, அப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிவிடணும் தானே. அப்போ வேறு என்ன எதிர்பார்க்குறீங்க? சொன்னால் அடுத்த முறை ஏதாச்சும் ஸ்பெஷலாக வேறு மாதிரில ஸோ நீங்கள் ஒன்றும் சொல்ல இல்லை போல. அதான் அம்மா இந்த முறை கேக்கோட நிப்பாட்டிட்டாங்க. அப்படியா? ஏன் அப்படி? என்ன உங்களோட வயசு படிக்கல்ட்டா பர்த்டேண்டா அப்படி செய்யணும் இப்படி செய்யணும்னு பெருசாலாம் பிளான் போடுவாங்க. நீங்கள் ஒன்றும் இஷ்டம் எதை கேட்டாலும் இஷ்டம் இல்லைன்றீங்க. ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட கேட்டால் இஷ்டம் இல்லை. அப்போ வெளியில் அந்த மாதிரி பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் எங்கேயும் போகிறோம்டா அதுவும் இஷ்டம் இல்லை. அவங்களோட பர்த்டே ஃபங்க்ஷன் அப்படின்னா கூப்பிட்டா செட் ஆகிட்டா அவங்களுக்கு சர்ப்ரைஸாக ஏதாச்சும் செய்கிறதுக்கு. அப்படியா? ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு? அப்படிலாம் பிரச்சனை இல்லை. ஹாப்பி தானே? ஹாப்பி. ஓகே, நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னு தான் சின்னதாக அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேக்கும் உங்களுக்கு பீட்சாவும் அப்படி தம்பிக்கு உங்களுக்கு சாக்லேட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க. ஹாப்பி தானே? அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். சரியா? ஏன் ஒரு மாதிரி இருக்குதுங்க? இல்லை, கண்ணில் தெரியுது. கண்ணில் தெரியுது. பரவாயில்ல, சொல்லுங்க. பரவாயில்ல, மனதில் தோன்றதை சொல்லுங்கப்பா. சரி, பரவாயில்ல. மனதில் தோன்றதை சொல்லுங்க. ஏதோ சொல்ல நினைக்கிறீங்க, என்ன சொல்றீங்க? நீங்க எப்படி அமைதியாக இருக்க மாட்டீங்களே? இல்லை இல்லை, நான் போன முறை தம்பியில் இருக்கிறேன் நான் பார்த்தேன். போயிட்டீங்க. அதான் அபேக்கில் பார்த்து தானே ஒரு ஹைப்பரில் இருந்தீங்க. கொஞ்சம் சைலண்டாகவே இருக்கிறீங்க. சரி, ஓகே, நான் போயிட்டு வரேன். அவ்வளோதானே? அவ்வளோதானே? சரி, ஓகே ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. அவர் கால் பண்ணி சொல்லுவார்.